அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மார்ச் 21ஆம் தேதி. ஷெனாய் இசைக்கலைஞர் பிஸ்மில்லா கான், உலக புகழ்பெற்ற இசை மேதை, பாரத ரத்னா விருது இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. மார்ச் 21 வெள்ளிக்கிழமை. பீகார் மாநிலம் தும்ரான் கிராமத்தில் 1916ஆம் ஆண்டு பிறந்தார். பெற்றோர் வைத்த பெயர் கமருதீன். குழந்தையை பார்க்க வந்த தாத்தா பிஸ்மில்லா என்று அழைத்தார். குழந்தையை பார்க்க வந்த தாத்தா பிஸ்மில்லா என்று அழைத்தார். பீகார் மாநிலம் தும்ரான் கிராமத்தில் 1916ஆம் ஆண்டு முதலுலக போர் நடந்துகிட்டு இருக்கு. முதலுலக போர் 1914 to 18. அந்த 1916 இவர் பிறக்கிறார். சூரத் பிளவு முடிந்து போகிற வருஷம் 1916. வங்க பிரிவினை சேர்றது 1911. சூரத் பிளவு சேர்றது 1916. பெற்றோர் வைத்த பெயர் கமருதீன். குழந்தையை பார்க்க வந்த தாத்தா பிஸ்மில்லா என்று அழைத்தார். அந்த பெயரை நிலைத்து விட்டது. இவரது மாமா அலிபக்ஸ் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இசைச்சேவை செய்தவர். 3 வயது குழந்தையாக இருந்தபோதே அதை மெய்மறந்து கேட்டார் பிஸ்மில்லா. பிறகு மாமாவே குருவானார். கங்கை கரையோரம் உள்ள பாலாஜி ஆலயத்தில் இவருக்கு ஷெனாய் பயிற்றுவித்தார். மாமா இறந்த பிறகு தானாகவே பயிற்சி செய்து தும்ரி, சைத்ரி, கஜ்ரி, ஷபானி ஆகிய இசை வடிவங்களில் நிபுணத்துவம் பெற்றார். மாமா இறந்த பிறகு தானாகவே பயிற்சி பெற்று தும்ரி, சைத்தி, கஜ்ரி, ஷபானி ஆகிய இசை வடிவங்களில் நிபுணத்துவம் பெற்றார். கயால் இசையிலும் வல்லுநரானார். கொல்கத்தாவில் 1937 நடந்த தேசிய இசை மாநாட்டில் தனது அற்புத இசையால் அனைவரையும் கவர்ந்தார். 1938 லக்னோ அகில இந்திய வானொலியில் ஷெனாய் இசைத்தார். அதன் பிறகு வானொலியில் அடிக்கடி இவரது இசை உலா வந்தது. அனைத்துக்கும் பாலாஜியின் அருளே காரணம் என்பார். கல்யாண வீடுகளில் மட்டுமே இசைக்கப்பட்ட ஷெனாய் இசைக்கருவியை சாஸ்திரிய கச்சேரி மேடைக்கு கொண்டு வந்து உலக புகழ் பெற வைத்தார். உலகம் முழுவதும் இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். ஆப்கானிஸ்தான், ஐரோப்பிய நாடுகள், வளைகுடா நாடுகள், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் என்று உலகம் முழுவதும் இவருக்கு மாபெரும் ரசிகர்கள் கூட்டம் உண்டு. இந்தியாவிலும் இவரது கால்படாத முக்கிய நகரங்களே இல்லை என்று கூறலாம். கூஞ்ச், உடி, ஷெனாய் உள்ளிட்ட சில திரைப்படங்களில் ஷெனாய் வாசித்திருக்கிறார். ஜல் ஜாகர் என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். பனாரஸ், சாந்தி நிகேதன் உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கின்றன. சங்கீத நாடக அகாடமி விருது முதல் பத்மபூஷன் விருது வரை ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார். 2001ஆம் ஆண்டில் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா இவருக்கு வழங்கப்பட்டது. 1947 இந்திய சுதந்திரம் செங்கோட்டையில் இவரது இசையுடன் தான் பிறந்தது. 1950 நாட்டின் முதல் குடியரசு தின விழாவிலும் இவரது இசை இடம்பெற்றது. தேசிய அளவிலான முக்கிய விழாக்கள் எதுவும் இவரது இசை இல்லாமல் நடந்ததில்லை. கங்கா மாயி, அன்னை கங்கா என்று கங்கையை போற்றியபடி தன் வாழ்நாள் முழுவதும் காசியில் கழித்தவர். எளிமையாக வாழ்ந்தார். காசி நகர தெருக்களில் சைக்கிள் ரிக்ஷாவில் தான் போவார். இவரை தேடி வருபவர்களுக்கு வீட்டில் எந்நேரமும் உணவு இருக்கும். இவரை பற்றி நிறைய புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞராக விளங்கிய உஸ்தாத் பிஸ்மில்லா கான் 90 வயசு 2006ஆம் ஆண்டு காலமாகி விடுகிறார். மார்ச் 21 வெள்ளிக்கிழமை. பிஸ்மில்லா கான் ஷெனாய் இசைக்கலைஞர் பிறந்த நாள், முக்கியமான ஒரு நாள். பீகார் மாநிலம் தும்ரான், பீகார் மாநிலத்தில் சம்பாரான் இருக்குது. அங்கே தான் முதல் சத்தியாகிரகம். அந்த இண்டிகோ அவுரி சாகுபடி, நம்ம கொளிஞ்சி குளம்னு சொல்லி சொல்கிறோம் தமிழ்நாட்டில். தென் தமிழகத்தில் முக்கியமாக தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இங்கெல்லாம் கொளிஞ்சி குலை அப்படிம்பாங்க. அந்த கொளிஞ்சி குலைக்கு தான் அங்கே சண்டை போட்டிருக்காங்க. அதை ஒரு சாயம் தயாரிக்கிறாங்க. டை வேறு, பிக்மெண்ட் வேறு. பிக்மெண்ட்ன்றது நிறமி, டைன்றது ஒரு சாயம். அப்போ அதை தயாரிக்கிறாங்க. அது சம்பந்தமாக அதில் தான் போராடுவார் காந்தி. அதெல்லாம் 1917 சம்பாரான் சத்தியாகிரகம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்லுவாங்க. பீகார் மாநிலம் தும்ரானில் 1916 இவர் பிறந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து 3 வயசில் மாமா இவருக்கு பேரை வச்சு விட்டுறாரு. இவருக்கு இயற்பெயர் அப்பா வைத்த பேர் கமருதீன் அப்படின்றதான் பேர். 1937 கொல்கத்தாவில் நடந்த தேசிய மாநாட்டில் தனது அற்புத இசையால் அனைவரையும் கவர்ந்திருக்கிறார். இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்தவர் 2006ஆம் ஆண்டு 2K கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் இறந்து போகிறார். நேற்று ஒருத்தர் 90s கிட்ஸில் இறந்து போவார். இன்னைக்கு இவர் 2K கிட்ஸில் இறந்து போகிறார். நேற்று இறந்தவர் PF ஸ்கின்னர், இன்னைக்கு இறந்து போனவர்.
இன்றைக்கி இறக்கலை, இன்றைக்கி நேற்று பேசினவர் அவர், இன்றைக்கி பேசினவர் வந்து பிஸ்மில்லா கான். நன்றி, வணக்கம்.